பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை நான் வந்து சந்தித்தேன். அவங்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டேன். ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை வந்து திரும்ப ரீஅஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன். அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கு அந்த அந்த 3 பேரையும் வந்து இன்றைக்கி நம்முடைய காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர்லாம் ஆல்ரெடி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து 11 மணிக்கு மேலே அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த பையன், இப்போ பாதிக்கப்பட்ட பையனையும் பார்க்கறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயங்க, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கேன். இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சேஃப்டி, அதுக்கப்புறம் கவுன்சிலிங். அதற்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா ஒருடைய பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி அந்த பெண்ணை பற்றி சொல்ல வேண்டாம். அந்த பெண் என்ன சொல்றாங்க, என்ன மனநிலையில இருக்காங்க? கண்டிப்பா ஷாக்ல இருப்பாங்கல்ல. என்ன மனநிலை ஷாக்ல இருப்பாங்க. அதற்கான கவுன்சிலிங் நான் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. நீங்க இத்தனை வருடம் பார்த்ததுல இந்த வழக்கு எப்படி வந்து முற்றிலும் வேறுபடுது? இல்லை இது வந்து வழக்கமா இருக்கக்கூடிய வழக்கா பார்க்குறீங்களா? எதுவுமே ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு கொடூர செயல் தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது வந்து கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. நம்ம குறிப்பிட்டதுனால சொல்றேன். அதாவது வந்து 4 மணி நேரம் அந்த பெண் வந்து போராடி இருக்காங்க. யார் சொன்னாங்க உங்களுக்கு? காவல்துறை வந்து தேடியும் வந்து அந்த பெண்ணை வந்து மீட்க முடியல அப்படிங்கிறது. யார் சொன்னா 4 மணி நேரம் போராடினாங்க? காவல்துறை தரப்புல இந்த தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது இந்த விஷயம் வந்து மிகவும் எவ்வளவு அழுத்தமா இருக்கு. இல்லை, எனக்கு வந்து அதெல்லாம் பற்றி தெரியாது. நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்தது முழுமையாக விசாரிச்சிருக்கேன். அந்த அறிக்கையை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும். முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க 1 மாதத்துக்குள்ளே வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரும். ஜட்ஜ்மெண்ட் வந்து தான் பனிஷ்மெண்ட்லாம் இப்போ வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது. அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸ்க்கு கண்டிப்பாக வழங்கப்படும். சம்பவம் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு போக போகிறேங்க. இது முடிச்சுட்டு அங்கே தான் போக போகிறேன். சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு போக போகிறேன். பொதுவான ஒரு கருத்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாயிருக்கு, பாலியல் தொடர்பான இந்த குற்றங்கள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை எப்படி? நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமாக வந்து சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நம்ம 2022 பார்த்தா நிறைய பெண்களிடம் நாங்கள் வந்து ஆணையமாக இருக்கட்டும், சமூக நலத்துறையாக இருக்கட்டும், குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு 40,000 மாணவிகளுக்கு மேலே நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வருகிறோம். முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. இன்றைக்கி பெண்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனைகளை இந்த மாதிரிலாம் நடக்குது வந்து சொல்கிறாங்க. ஒரு சொல்யூஷனும் வருது. ஆமாங்க, கண்டிப்பா. ஆமா, தைரியமா இங்க வந்து இப்ப எல்லா இடத்துலயும் வந்து உதவி எண் இருக்குது, ஹெல்ப் லைன் இருக்குது, அவங்க தங்கக்கூடிய இடங்கள், நிறைய வசதிகள், பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கிறதுனால தைரியமாக வந்து சொல்றாங்க பெண்கள். அதாவது இப்ப பொதுவா சொல்லக்கூடிய கருத்து மாதிரி இப்போ குற்றங்கள் அதிகரிக்கல, அவங்க வெளியில சொல்றதுனால அதனுடைய கண்டிப்பா. ஆமா, இப்போ நிறைய அவேர்னஸ், நம்ம விழிப்புணர்வு வர வர கண்டிப்பாக தைரியமாக நமக்கு ஒரு தீர்வு இந்த இடத்துக்கு போனா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் ஆணையத்துலாம் முன்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் வராது. இன்றைக்கி எங்களுடைய ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் 10 மணிக்கு ஆரம்பிச்சோம், 7 மணி 8 மணி வரைக்கும் நடக்கும். காரணம் விழிப்புணர்வு. இங்கே இடத்துல போனால் இங்கே தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ அதனால் மக்களுக்கு, பெண்களுக்கும் இப்போ நிறைய நம்பிக்கை, தைரியமாக வராங்க. நிறைய பெண்கள் எங்களோட ஆணையத்துக்கு வராங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் உடனுக்குடன் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். இல்லை, அதாவது இந்த மாதிரி பெட்டிஷன் கிடையாதுங்க. குடும்ப வன்கொடுமை, டவரி ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். ஸோ நிறைய வருது. இது போன்ற இந்த பெட்டிஷன்ஸ் வருது, எவ்வளவு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு, எவ்வளவு இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு? திரும்ப சொல்கிறேன், இந்த விழிப்புணர்வுனால தான் இந்த மனுக்கள் நிறைய அதிகரிச்சிருக்குது. கண்டிப்பாக 2022 இருந்தது நான் சொல்லலாம் ஒரு 30, 40, 50% கூட அதிகரிச்சிருக்கு. தண்டனை அதிகப்படுத்தினால் குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. தண்டனை அதிகப்படுத்தினா இவங்களே சுட்டு பிடிச்சிருக்காங்க. இல்ல, கண்டிப்பா தண்டனை இப்ப கூட ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகள் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இம்ப்ரிசன்மெண்ட். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க சொல்லி யோசிப்பாங்கல்ல, வாழ்க்கை ஃபுல்லா அங்கதானே போயிடும். ஸோ அதனால தண்டனை வந்து கடும் தண்டனை இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். இந்த வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி பேசப்படுமா, விசாரிக்கப்படுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கெல்லாம் பேசப்படக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணு பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா. திரும்ப திரும்ப அந்த பெண்ணை பத்தி பேசி அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பெண்கள் என்னிடம் வந்து சொல்வது என்னன்னா, எங்களை கொண்டு வந்தாலும் எங்களை பத்தி நிறைய பேசப்படுவதால் அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இல்ல. அதனால கண்டிப்பாக இப்ப வந்து ஜுடிஷியலுக்கு போயிட போகுது. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண உடனே இது நீதித்துறைக்கு போயிடும். கண்டிப்பாக நீதி வந்து தன் கடமையை செய்யும்.